சதி தேவி சிலை வடிவமைக்கிறவங்க கையில் இருந்து வாங்கிடுவாங்க. இப்போ நான் கொஞ்சம் கேஷுவல் லாங்குவேஜ்லேயே பேசுகிறேன். இந்த சிலைய வாங்கினோன்னே அந்த விஷ்ணுவோட சிலையில இப்போ வந்து வச்சுருவாங்க. அதை வச்சதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா தானாக மூவ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷ்ணு சிலைய அந்த சிவன் சிலையை விஷ்ணுக்கிட்ட வச்சதுனால. ஆனால் தக்ஷின் சவராக புரிஞ்சிருக்காரு. அவர் பண்ணுற ஞாபகத்தால் தான். சிவன் சிலையை பார்த்தோன்னே தக்ஷின் கடும் கோபம் அடையுதார். அதுக்கப்புறம் சிவனை கூப்பிட்டா வருவாரா, அப்போ சாதா வில்வேலையை வச்சு கூப்பிடுங்க பார்க்கும், வாராரா என்னன்னு பார்க்கும் அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேசிகிட்டு இருக்கார் அந்த மனுஷன் தக்ஷின். ஏன்னா அவர் அப்பாவோட 5 தலையை ஒரு தலையை பிரம்மனோட தலையை வெட்டினதுனால சிவன் மேலே இன்னும் கோபமாக இருக்கார். அந்த வில்வேலையும் வாங்கி சதி தேவி வந்து கூப்பிட்றாங்க, சிவனை கூப்பிட்றாங்க. சிவனும் காட்சி அளிக்கிறாங்க. சிவன் சொல்கிறாரு, இந்த அகங்காரம் உலகத்தில் தலை கூர்த்தி இருக்கிற நேரத்தில் நான் வருவேன். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் சரியாக நடத்துங்க, தலை தூக்கி நீங்கள் தான் ஹெட்டுன்னு நினச்சா அந்த இதை உடைக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு. அப்புறம் தக்ஷின் வந்து சிவன் என்னோட எதிரியான சிவனை நீ இவ்வளோ பக்தியாக கூப்பிட்டு நீ காட்சி அளிக்கிற வரைக்கும் உனக்கு சிவன் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது, அதனால் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 தாமரை இலையில் 1,00,000 தடவை விஷ்ணு பகவானோட பேரை எழுத சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா மகாரிஷி இப்போ கிரகணில் தக்ஷினுக்கும் சத்தி தேவிக்கும் சரியில்லை அப்படிங்காங்க. இது சத்தி தேவியோ 1,00,000 தடவை எப்படி எழுதுறேன்னு முடிச்சுட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே வேலையாட்களையும் வேண்டாம், நானே தனியாக பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா சிலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு நீங்கள் இன்றைக்கே நாட்டை விட்டு போகணும் அப்படிங்காங்க. ரெண்டு பேர் அடியாட்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிலை அமைப்பவர்கள் இன்றைக்கே நாடை கடத்த போகிறாங்க. அந்த 1,00,000 தாமரை இலையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சதி தேவி. அந்த 1,00,000 தாமரை இலையை எடுத்துகிட்டு வந்து படுத்துருக்காங்க. கால்லாம் வலிக்கி துடிக்காங்க. ஐயோ கால்லாம் வலிக்கின்னு துடிக்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தா மேலோகத்தில் பிரம்மர் காட்சியளிக்கார். பிரம்மர் விஷ்ணு கிட்ட என் பையன் கொஞ்சம் ஓவராக தான் போகிறான் அப்படிங்காங்க. விஷ்ணு பகவானும் வராங்க. பிரம்மர்கிட்ட இதெல்லாம் ஏன் தப்பு தான், நான் என்ன பண்ணேன்னு விஷ்ணு கிட்ட கேட்காங்க. நாராயணனும் உங்களுக்கும் 4 தலை இருக்குது, ஒரு தலையை எடுத்தால் இன்னொரு தலை இருக்கும், தக்ஷினுக்கோ ஒரு தலை தானே இலக்காரமாக பேசுகிறாங்க. லக்ஷ்மி தேவி சத்திக்கும் சிவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கணும் அப்படி